மக்கள் நீதி மய்யம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் நேற்றைக்கு 2 நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாரு. அதை தவிர பிரஸை மீட் பண்ணார். அந்த 2 நிகழ்ச்சிகள், முதல் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவ் 2026 கோல்டன் ஜூப்ளி இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் WCC நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காலேஜில் கலந்துக்கிட்டாரு. ரெண்டாவது வாச்சாத்தி ஆவணப்பட வெளியீடு, அது NFDC அரங்கம் தமிழ்நாடு இயல் இசை கல்லூரி அடையாறில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இந்த 2 நிகழ்வுல அவர் கலந்துக்கிட்டாரு. முதல் நிகழ்வு மாணவிகளோட அவர் கலந்துரையாடினார். அவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ல என்ன சொன்னார் அப்படின்னா, மாணவிகள் கல்லூரியில் போய் பேச போறீங்களே அப்படிங்கும் பொழுது மாணவிகள் அவங்க யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும், ஆனால் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தது. நார்மலாக வெறும் பேசிட்டு போகாமல் கேள்வி கேட்க சொல்லி பதில் சொன்னார். அதில் பல்வேறு விதமான கேள்விகள், நீங்கள் சினிமா ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி. அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி உங்களுக்கு வரணும்னு தோணுச்சு, இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, இப்போ நீங்கள்லாம் மாணவர்கள் மாணவிகள் நீங்கள்லாம் இங்கே படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், இப்போ ஒரு இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டராக இருந்தால் டாக்டர், வெளியில் போய் படித்து முடிச்சுட்டு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அதே மாதிரி யாராக இருந்தாலுமே அது அந்த துறை சார்ந்து அந்த வேலை சார்ந்து அவங்க சொல்லுவாங்க. பட் நான் இந்த கல்லூரிக்கு இப்போ போயிட்டு திருப்பி வந்தாலும் நான் எப்பொழுதுமே மாணவன் தான். ஐ ஆம் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. ஐ ஆம் ஆல்வேஸ் லேர்னிங், நான் அப்படி தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த பதில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் எப்பொழுதுமே மாணவன் அப்படிங்கிறத நான் இப்போ கற்றுக்க போனார். நிஜமாவே அவர் சொல்கிறத அவர் உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு, அதை தான் அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம். அதே மாதிரி இந்த வாச்சாத்தி ஆவணப்பட வெளியீடு, இது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் பார்ட்டி பே சண்முகம் தலைவர் அவங்க இதை வெளியிட்டாங்க. அதை ஸ்க்ரீன் பண்ணாங்க அந்த NFDC அரங்கத்தில். அந்த வாச்சாத்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த வாச்சாத்திங்கிறது 91-96 காலகட்டம், அதாவது ஜெயலலிதா முதல் முறை வந்த பொழுது, செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நடந்த அத்துமீறல்கள், வீரப்பன் வேட்டை அப்படின்னு போய் அங்கே நடந்த அத்துமீறல்கள், அதில் பாதிக்கப்பட்டவங்கலாம் சேர்ந்து நியாயம் கேட்டு போராடி அந்த நியாயத்தை பெற்றாங்க. ஸோ அதுதான் இந்த ஆவணப்படம். அது குறித்து அவர் இன்டராக்ட் பண்ணி அவங்களோட பேசினாரு. இதை பிரஸ்ஸை மீட் பண்ணாரு. இது நிறைய பேரை போய் சேரணும், மக்கள்கிட்ட இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பிரஸ்ட்டை கேட்டுக்கிட்டாரு. கூட்டமா விசில் அடிச்சுட்டு போறதை விட நல்ல விஷயங்களை ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டாலும் நல்லதுங்கிறது தான் அவருடைய கருத்து.